ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாலிட்டி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். பாலிட்டியில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள், ஒன்றியம், யூனியன் ஆகிய பகுதிகளை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அடிப்படை உரிமைகள். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து குடியுரிமை பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமை என்பது இப்போ ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிமகனாக பிறந்த ஒருவருக்கு இந்திய அரசு சட்டத்தால் அந்த நாடு வந்து என்னென்ன உரிமைகளை வழங்குகிறது அப்படிங்கிறத பற்றி விளக்கக்கூடிய பிரிவு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடிமகனாக பிறக்கப்பட்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த அடிப்படை உரிமை என்பது இந்திய அரசால் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த அடிப்படை உரிமையை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 3ல் இடம்பெற்றிருக்குது. பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 35 வரை விதிகள் இந்த இந்திய அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்குகிறது. பகுதி 3ல் பிரிவு வந்து 12லேருந்து 35 வரைக்கும் இருக்க பிரிவுகள் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இந்த அடிப்படை உரிமைகளை விளக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமை வந்து எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டதுன்னா பார்த்திங்கன்னா அமெரிக்க நாட்டிலேருந்து பெறப்பட்டது. அமெரிக்காவோட அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகளை நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தோடு இணைச்சிக்கிட்டோம். ஓகேங்களா? இதில் இருக்க மொத்தமான அடிப்படை உரிமைகள் எத்தனைன்னா 7 இருந்துச்சுங்க. 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 6 தான் இருக்குது. ஓகேங்களா? எந்த அடிப்படை உரிமை நீக்கப்பட்டதுன்னா வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை. சொத்துரிமை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1978ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கான சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீக்கப்பட்ட சட்ட உரிமையை வந்து எங்கே வந்து சொத்துரிமையை வந்து எங்கே சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 12ல் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 307 போய் பார்த்திங்கன்னா சட்ட உரிமையாக வந்து சொத்துரிமை சேர்த்துருப்பாங்க. பகுதி 12ல் பிரிவு 307 வந்து பார்த்திங்கன்னா சட்ட உரிமையாக வந்து சொத்துரிமையை சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த பகுதி 3 தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளை விளக்குற இந்த பகுதி 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அழைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக், அடிப்படை உரிமைகள். இது முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பகுதி 3ல் வந்து சொல்லியிருக்காங்க. பிரிவு வந்து 12லேருந்து 35 வரைக்கும் இருக்க ஆர்டிகல்ஸ் வந்து இதோட அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்குது. ஓகேங்களா? இது எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்க நாடு. 7 உரிமைகள் இருந்தது, இப்போ 6 தான் இருக்குது. சொத்துரிமை நீக்கிட்டாங்க. அதுக்கான சட்ட திருத்தம் வந்து 44வது சட்ட திருத்தம் 1978ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. எங்கே சேர்த்துருக்காங்கன்னா வந்து பகுதி 12ல் வந்து பிரிவு 307 வந்து சட்ட உரிமையாக சொத்துரிமையை சேர்த்துருப்பாங்க. இது இந்தியாவோட மகாசாசனம். பகுதி 3 வந்து இந்தியாவுடைய மகாசாசனம் என்று அழைக்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா திருத்தம் 44 இருக்கு இல்லைங்களா? ஸோ 44வது சட்ட திருத்தம்னா 448, ஸோ 78 அப்படி ஞாபகம் வச்சிங்க. சொத்துரிமை வந்து பார்த்திங்கன்னா 1978 திருத்தம் 44வது சட்ட திருத்தம் மூலம் திருத்தப்பட்டது. 448, ஸோ 78. சொத்துரிமை வந்து 1978ஆம் வருடம் 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது. திருத்தி சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. அடிப்படை உரிமையிலேருந்து பார்த்திங்கன்னா சட்ட உரிமையில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நம்ம அடிப்படை உரிமையில் என்னென்ன உரிமைகள் இருக்குது, ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் என்னென்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம்.